தைரியம் இருந்தா அவ அந்த நாட்டரச மகன் கூட சிரிச்சு பேசி சுத்திக்குவா. இது பொம்பளை புள்ள விஷயம், காதும் காதும் வச்ச மாதிரி இருக்கணும். நாளைக்கு மறுநாள் காலையில் அம்மன் கோயிலை வச்சு அழருக்கு நிச்சயதார்த்தம். நிறுத்து ஓல்டன். என்னண்ணே? தம்பி, அங்க இருக்கிறது உங்க அண்ணன் தானே? எங்க? அந்தா அவட நோக்கு குளக்கரையில. ஆமாண்ணே, என் அண்ணன் தான். ஆனா இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அதான் அன்னைக்கே சொன்னான்ல, நான் காதலனும் குளத்தில் தொப்புக்கிட்டீர்னு குதிச்சிட்டேன்னு. அதான் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. நாம என்ன லேசா டிஸ்டர்ப் பண்ணுவோமா? பண்ணிடுவோம். தனிமையிலே இனிமை காண முடியுமா? நள்ளிரவினிலே சூரியனும் தெரியுமா? ஏய், உங்களுக்கு என்ன லந்தா? ஏய், உங்களுக்கு லவ் வரும்போது எங்களுக்கு லந்து வரதானையா செய்யும்? ஓங்கி மிதிச்சனும். ஆமா, தனியா உட்காந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கவன்? ஒன்றும் இல்லை. ஏய், ஒன்றும் இல்லாமல ஒரு லாரி கல்ல தூக்கி குளத்துல விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்க? சும்மா சொல்றா. எந்த விஷயம் பாரு மோனே தினேஷா. மனசு சரியில்லை. என்னாச்சு? அவங்க கூட ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னன்னே தெரிலடா. ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு உள்ளுக்குள்ள சொல்லிட்டே இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, அவளுக்கும் அப்படிதான். 2 நாளா பயமா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தா. அதான் இன்னைக்கு அவளை கண்ணாத்தா கோயில் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். ஆனா இருந்தாலும் ஏதோ ஒன்று மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. நீ இம்புட்டு சீரியஸா யோசிக்கிற அளவுக்கு அப்படி என்னாச்சு இப்போ? பயமா இருக்குடா. எங்களோட காதல் ஏதாவது பிரச்சனை வந்து சேர முடியாம போயிடுமோன்னு பயமா இருக்குடா. ஏய் மாறா, அண்ணே, ஏய் நீ என்னப்பா இதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு இருக்க? இல்லடா, மனசு கேட்கவே மாட்டேங்குது. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, அவ இல்லைன்னா நான் இல்லை. டே வெற்றி, என்ன? என் காதல்ல என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு நீ துணையா இருப்பியா? நம்ம வீட்லயோ இல்ல அவங்க வீட்லயோ என்ன பிரச்சனை வந்தாலும் கடைசி வரைக்கும் நீ என் கூடவே இருப்பியா? டேய், என்னடா? உண்மையை சொல்லணும்னா உன் காதல் எனக்கு பிடிக்கவே இல்லை மாறா. நீ செலக்ட் பண்ணியிருக்கிற பொண்ணு ஓகே, 100% நல்லவங்க, படிச்சவங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா உங்க குடும்பம், அந்த ஆள் ராசத்துறை எப்ப பார்த்தாலும் நம்ம அப்பா கிட்ட உரண்டு இழுத்துக்கிட்டே இருப்பான். அந்த ஆள் மகளை போய் எப்படி மாறா? டேய், என்னடா நீ ஏன் இப்படி சொல்ற? நான் உன்னதான்டா இந்த விஷயத்துல மலை போல நம்பியிருக்கேன். டேய் வெற்றி, என்னடா? சரி சரி, பயப்படாத, நான் உங்களே இருக்கேன். ஆனா இப்பவும் சொல்றேன், உன் காதல் எனக்கு பிடிக்கல. ஆனா உனக்கு கூட பிறந்த தம்பியா என்னைக்கும் எப்பவும் நான் உனக்கு துணை இருப்பேன். கவலைப்படாம இரு, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், சரியா? என்ன சத்தியம் பண்ணு. நம்ப மாட்டியா? நீ பண்ணு. எப்பவும் நான் உனக்கு துணை இருப்பேன், இது சத்தியம்.
அகிலா உங்க 2 பேருக்கும் தாவணி வேணுமா இல்ல சுடிதார் வேணுமா நீங்களே போய் எடுத்துக்கோங்க. சரிம்மா வாத்தேன்னு போலாம். இந்திரா நீங்க இங்க புடவைய பாத்துக்கிறீங்க. ம். நானும் மாப்பிள்ளை எங்களுக்கு பாட்டு வந்துடும். சரிங்க சரியா? போயிட்டு வாங்க. மாப்பிள்ள மாமா வா. வாங்க மேடம். என்ன பாக்குறீங்க? நல்ல புடவை எடுக்கணும் சார். பட்டு புடவையா எடுத்து போடுங்களேன். சரிங்க மேடம். அம்மா ஆ? நான் தாவணி பாவாடை எடுத்துக்கிறேம்மா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். கல்யாணம் பண்ற வயசாச்சு, இன்னும் என்ன தாவணி? காலகாலத்துல கட்டி கொடுத்திருந்தா இந்நேரம் வயித்துல ஒண்ணு கையில ஒண்ணு இருந்திருக்கும். நீங்க புடவை எடுத்து போடுங்க, பாக்குறோம். சூப்பரா இது நல்லா இருக்கு. இருக்குல்ல? நல்லா இருக்கா? இதையே பேக் பண்ணிடுங்க. அம்மா ஆ. வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி நான் 2 சுடிதார் எடுத்துக்குவா. ஆ சரி மலரு. அண்ணே சிம்பிளா 2 ரெடிமேட் சுடிதார் காட்டுங்க. அந்த பக்கம் இருக்கு பாருங்க மேடம். ஆ, அந்த பக்கம் இருக்காண்டி போய் சரிம்மா பாத்துட்டு வா. நான் பாத்துட்டு இருக்கேன். இது கரெக்டான சைஸா? கரெக்டா இருக்கும். ட்ரையல் ரூம் இருக்கு, போட்டு செக் பண்ணுங்க மேடம். போட்டு பாத்துட்டு வா. ம். நான் தான் நீங்க எப்படி இங்க? ரோட்ல உங்க வண்டியை பார்த்தேன். அம்முனி உட்காந்துருந்தீங்க, அதான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து இங்கே வந்துட்டேன். ஐயோ, அதுக்காக யாராவது ட்ரையல் ரூமுக்கு வருவாங்களா? நான் என்ன பண்றது, நான் ஒளிஞ்சுக்க தான் இங்க வந்தேன். ஆனா ஏன் நல்ல நேரம் நீயே உள்ள வந்துட்ட. அது சரி, இப்போ தீபாவளியும் கிடையாது, பொங்கலும் கிடையாது. இப்போ எதுக்கு உங்க எல்லாருக்கும் புது துணி? அது வந்து நாளைக்கு நாங்க எல்லாரும் குலசாமி கோயிலுக்கு சாமி கும்பிட போறோம், அதுக்காக தான். ஓ. நாளைக்கு நீங்க ஃப்ரீயா? நீ சொன்னா நான் எப்பவுமே ஃப்ரீ தான். எங்க குலசாமி கோயிலுக்கு நீங்களும் வரீங்களா? நல்லா இருக்கும், நல்ல சக்தி வாய்ந்த தெய்வம். நம்ம 2 பேரும் சேர்ந்து சீக்கிரமா நமக்கு கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கலாம். உடனே நடக்கும். அப்படின்னா தாராளமா வரலாமே. ம். வந்தா மாமனுக்கு என்ன தருவ? ஆ, ஆ, அநேகமா அங்க ஆடு வெட்டுவோம்னு நினைக்கிறேன். கோயிலுக்கு பின்னாடி வச்சு நானே என் கையில சாப்பாடு போடுறேன். சோறா? ஏண்டி நான் என்ன சோறா கேட்டேன்? வேற ஏதாவது தருவியா? அஸ்கு புஸ்கு இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி நோ 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 நோ. ஏண்டி இப்படி பண்ற? எங்க அப்பா என்ன அப்படி வளர்க்கல. சந்தோஷம். இந்த சட்டை பிடிச்சிருக்கா? அழகரே, உனக்கு எடுத்துக்கிட்டியா? எடுத்துட்டேம்மா, பாரு. காட்டு. இந்திரா இந்திரா ஆ? எங்க மலரு? அவ சுடிதார் எடுத்திருக்கா. சைஸ் சரியா இருக்கான்னு போட்டு பார்க்க போயிருக்கா. மாப்பிள்ள மாமா நீயும் சட்டளவு சரியா இருக்குன்னு போட்டு பாத்துறியா? சரி மாமா. போயா போயா. மா ஆமா, போயிட்டு வந்துடுறேன். போட்டு பார்த்துட்டு வா. இது எடுத்துக்கிட்டியா? சரி, நீ இது வந்த வேலையை பாரு. என்னது? ட்ரையல் பார்க்க தானே வந்த, நீ ட்ரையல் பாரு. ஆசு தோசை அப்பள வடை. முதல்ல நீங்க வெளியில போங்க. இப்போ எப்படிமா நான் வெளில போக முடியும்? போனா மாட்டிப்பேன். அதுக்கு இப்படி வேணா பண்ணலாம். நான் கண்ணை முடிக்கிறேன், நீ ட்ரையல் பாரு. ஒன்னும் பண்ண வேண்டாம் சாமி, தயவு செஞ்சு ஆளை விடுங்க. நீங்க முதல்ல வெளியே போங்க. அதெல்லாம் முடியாது. ஐயோ, சொன்னா கேளுங்களேன். வீட்ல எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க. இவ்வளவு நேரம் ஆச்சுன்னா என்ன ஆச்சுன்னு கேட்பாங்கல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கணும். போங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் இங்க வந்தேன். நான் வேணா கண்ணை முடிக்கிறேன், நீ ட்ரையல் பாரு. ப்ளீஸ் போங்க. நீ ட்ரையல் பாருமா. மலரே, ஐயோ போச்சு, எல்லாம் உங்களால. மலரே, நல்லா மாட்டிக்கிட்டோம். டென்ஷன் ஆகாத மலரே, ரிலாக்ஸா. யாருன்னு கேளு. மலரே. யாரு? நான் தான் மலரே. முடிஞ்சா? ஏன் என்ன ஆளை காணா? பாட்டு வரலாவா? மதனி வாங்க.
நான் என் சட்டையை போட்டு பார்க்க வேண்டாமா? ஆ ஆ முடிஞ்சிருச்சு. எவ்வளவு நேரம் ஆச்சு? சீக்கிரம் வராள பாரு. மலரு, இம்புட்டு நேரம் என்னடி பண்ற? மலரே, கதவை தர மலரு. சரி கதவு துற, எப்படி? பார்த்துக்கலாம் துற. முடிஞ்சா திறக்கலடா சந்தேகம். மலரு. மலரு, ஆ இதோ வரேன் அத்தை. பா ஓ ஏய், இன்னும் என்ன பண்ற புள்ள? தொற புள்ள. எம்புட்டு நேரம் புள்ள, நான் சட்டையை போட்டு பார்க்க வேண்டாமா? வா. அட வா. சார் சார், அது லேடி செக்ஷன். உங்களுக்கு ட்ரையல் ரூம் அந்த பக்கம் இருக்கு. அந்த பக்கம் சார். அண்ணே, ஒரே ஒரு சட்டைன்னு போட்டு பார்த்துட்டு போயிடுறேன். ஓனர் பார்த்தா எங்களை தான் சத்தம் போடுவாரு. ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு அந்த ட்ரையல் ரூம் போங்க. ப்ளீஸ் சார். சரிண்ணே சரிண்ணே, தேங்க்யூ சார். போயிட்டு வந்துடும் மாமா. சரி மாப்பிள்ள. பெரிய வந்த கருப்பா. இறங்கு. எதுக்கு இவங்க எல்லாம் வந்திருக்காங்க? ஆமா மலரு, அப்பா சாமி கும்பிட போறோம் தானே சொன்னாரு. ஆ, அது வருஷம் வருஷம் அப்பா கோவில்ல பொம்மை வச்சு கிட வெட்டுவார்ல, அந்த ஃபங்க்ஷனா இருக்கும். ஓஹோ. முதல்ல சாமியை கும்பிடுங்க. சாமி கும்பிடுங்க. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நீ தானடி வர சொன்ன. ஐயோ, அதுக்குன்னு இங்கே வந்து நிப்பீங்களா? யாராவது பார்த்தா என்ன ஆகும் தெரியும்ல. உங்களுக்கு என்ன பயமா? பார்த்தா பார்க்கட்டும், என்ன பண்ணிடுவாங்க. தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறேன், யாரும் பார்க்கறதுக்குள்ள அந்த பக்கம் போயிடுங்க. நீயும் வா போலாம். ஆஹா, நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். சத்தியமா? என் மேல சத்தியமா வரேன், போதுமா? சீக்கிரம் போங்க. ஏய், வெயிட் பண்றேன். அந்த பயம் இருக்கணும். எப்பா, நம்ம பங்காளி எல்லாம் சமகாலம் எடுத்து விரிச்சு உட்காருங்கப்பா. சரிப்பா. ஹாய். பா. இருங்க வரேன். சரிங்க. அம்மா, பொங்க வைக்கிறதுக்கு தண்ணி வேணும்ல, நானும் அக்கெல்லாம் போய் எடுத்துட்டு வரட்டுமா? பொங்க வைக்கிறதா? யார் இப்ப பொங்க வைக்க போறது? ஏன், நம்ம இன்னைக்கு பொங்க வைக்கலையா? இல்ல, கெடா வெட்டு அதெல்லாம் எதுவும் இல்ல மலரு. அப்புறம் எதுக்குமா இங்க எல்லாரும் வந்திருக்காங்க? பொறுத்திருந்து பாரு, எல்லாம் உனக்கே புரியும். அக்கா நீங்க வாங்க போலாம். இந்திரா, அங்க வா. இதோ வரேங்க.
நீ எங்கேயும் போக வேணாம், இங்கே இரு, நான் வந்துடுறேன். ஆ? அக்கா, தட்டுல பூ பழம் மாலைலாம் வச்சிருக்காங்களே, எதுக்கு? மாலையா? எங்க? அங்க பாரு. யோ, கெடா வெட்டுன்னு சொன்னேன். ஆனா காது குத்து மாதிரி தட்டும் கிட்டுமா சபையில வந்து உட்காந்துருக்காங்க. அதானே, என்ன பண்ண போறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. விலக நான் பாக்குறேன். பரிசம் போடுறதுக்கு எல்லாம் தயாரா இருக்காப்பா? அதான் தயாரா தான் இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளை ரெடி பண்ணி கூட்டிட்டு வர சொல்லுங்க, தட்டை மாத்திரலாம். பரிசமா? யோ, என்னையா பரிசம் போடுறேன்றாங்க? யாருக்கு பரிசம் போட போறாங்க? டேய் மருது, அப்பா இந்த மாலத்தை எடுத்து போய் மாப்பிள்ளை கழுத்து போட்டு ரெடி பண்ணி கொடுக்குவா. சரிங்கப்பா. பாப்பா அழகரு, எந்திரி. போங்கப்பா. பாப்பா. ஏனே இந்த மாலை எடுத்து போய் அக்கா கழுத்துல போட்டு கொடுக்குவா. கொண்டுக்கு போன்றேன், கொண்டுக்கு போ. இந்திரா, ஆ? நீ மலர் கூட்டு போய் மாலை போட்டு கொடுக்குவா. ம், சரிங்க. போ. ஏய் வாடி. வா மலரு. எங்கம்மா? வான்னு சொல்றேன்ல, வா வா. யோ, நம்ம மலருக்கு தான் ஏன் பரிசம் போட போறாங்க? சபையை வணங்கிட்டு உட்காருப்பா. வணக்கம். என்னம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? சாமி கும்பிட்டுட்டு வரலான்னு கூட்டிட்டு வந்துட்டு இங்க வந்து நிச்சயதார்த்தம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. யாரை கேட்டு நீங்க இதெல்லாம் ஏற்பாடு பண்ணீங்க? யாரை கேட்கணும்? என்ன கேட்கணுமா? என்ன கேட்காம எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவீங்களா? அதுவும் அந்த அழகர் கூட போய். அம்மா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு என்னமா தகுதி இருக்கு? முடியாதுமா, என்னால இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே முடியாது. இங்க பாரு மலரு, ஒழுங்கா பிரச்சனை பண்ணாம கழுத்துல மாலையை போட்டுக்கிட்டு வந்து சபையில உட்காரு. இல்லைன்னா உங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னு தெரியும்ல. என்னை வெட்டி கொன்னாலும் பரவாயில்ல, நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. அந்த அழகர்லாம் ஒரு ஆளாமா? குடிச்சிட்டு வெட்டியா ஊர் சுத்திட்டு இருக்கவனுக்கு போய் மலரை கல்யாணம் பண்ணி தர முடிவு பண்ணிருக்கீங்க? இந்த மாதிரி தான் எங்களுக்கும் பண்ணுவீங்கன்னா பேசாம எங்க 3 பேருக்கு விஷத்தை வச்சு கொண்டுருங்க. இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நாங்க நிம்மதியா போய் சேர்ந்துருவோம். அம்மா, நீ அப்பா கிட்ட பேசுமா. பேசி அக்காக்கு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லுமா. ஏய், என்ன 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு போராட்டம் பண்றீங்களா? மலரு, ஒழுங்கா மாலையை போட்டுக்கிட்டு வந்து சபையில உட்காரு. என்னால முடியாதுமா. என்ன நடந்தாலும் நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். நீ இப்ப வரலன்னா உங்க அப்பா என்னத்தான் வெட்டி கொல்லுவாரு. அப்பா உனக்கு சந்தோஷமா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணை வர சொல்லுங்க. பூசாரி, ஐயா. என்னன்னு பாட்டு வரேன். சரிங்க. ஏய், நேரம் ஆகுதுடி. ஏண்டி சூழ்நிலையை புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? உங்க அப்பாவோட குணம் உனக்கு தெரியும் தானே? நீ என்ன சொல்லி மிரட்டினாலும் சரி, நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். அம்மா, நேரமாச்சுன்னு ஐயா கோவப்படுறாரு. சீக்கிரம் கூட்டிட்டு வர சொன்னார்மா. மலரு, உன் கால்ல வேணாலும் விழறண்டி. நீ இப்போதைக்கு கழுத்துல மாலையோட சபையில வந்து உட்காருமா. மத்ததெல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம். பரிசு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்னத்தம்மா பேச முடியும்? நான் அந்த அழகரோட ஜோடியா வந்து நிப்பேன்னு மட்டும் கனவுல கூட நினைக்காத. அது இந்த ஜென்மத்துல நடக்காது.
மலரு சொன்னா கேளுடி. உங்க அப்பாவோட கோவம் தான் உனக்கு தெரியும்ல. எனக்காக வந்து உக்காருடி. இருங்க, நான் போய் என்னன்னு பாட்டு வந்துடுறேன். இந்திரா,